1998 எங்க கார் கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ரத்தன் டாடா பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபோர்ட் கம்பெனிட்ட போய் கேக்குறாரு. காரை பத்தி தெரியாதவங்க எல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சா இப்படிதான் நடக்கும். உங்க இந்தியன் கார் கம்பெனியை பாத்தீங்கன்னா வாங்குறதுல நயா பைசா பிரயோஜனம் இல்ல, அதுல நீங்க தயாரிச்ச இண்டிகா கார் அது குப்பைக்கு தான் சமம், உங்க டாடா கம்பெனி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அமெரிக்கால வச்சு ரத்தன் டாட்டாவை அசிங்கப்படுத்தி இருக்கு ஃபோர்ட் கம்பெனி. மனசு உடைஞ்சத ரத்தன் டாடா இந்தியாவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்கள் காரை நம்பி வாங்குறதே சேஃப்டிக்காக தான், அதில் நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு உருவாக்கப்படுற ஒவ்வொரு டாடா கார்ஸும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா உருவாக்கப்படுது. எந்த அளவுக்குனா இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் கார் அப்படிங்கிற பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு டாடாவுடைய கார். இது மூலமா 2008ல பாத்தீங்கன்னா எந்த ஃபார்ட் கம்பெனி ரத்தன் டாட்டாவை அசிங்கப்படுத்துச்சோ அதே கம்பெனி இந்தியாவுக்கு வந்து எங்களோட லேண்ட் ரோவர் மற்றும் ஜாகுவார் கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ரத்தன் டாட்டா வந்து கேக்குது. ரத்தன் டாட்டாவை கிரேட்டஸ்ட் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் தன் அசிங்கப்படுத்தினதுக்காக அவங்கள பழி வாங்கி இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி உலகின் மிகப்பெரிய கார் கம்பெனியான லேண்ட் ரோவர் மற்றும் ஜாகுவாரை மொத்த காசையும் கொடுத்து வாங்கியிருக்காரு ரத்தன் டாடா.